ஐயய்யோ! அக்கா எந்திரி, எந்திரி, எந்திரி. என்னாச்சு? என்னாச்சு? எதுக்காக வந்து இன்னும் வந்து தூங்கிட்டே இருக்க? நீ வந்து இப்படி வந்து தூங்கிட்டு இருந்தா எப்படி வந்து வெண்பா வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்புறது? நீ வந்து எப்படி வந்து வெண்பா வந்து மறுபடியும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டிட்டு வர்றது? உனக்கு வந்து அக்கறையே இல்லையா? பொறுப்பே இல்லையா? இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கியே! என்ன நீ வந்து உன் பொண்ணு மாரியே வந்து நீ வந்து நெனச்சுக்க வந்து மாட்டியா? உன் பொண்ண வந்து இப்படி வந்து விட்டுட்டு வந்து தனியா வந்து விட்டுட்டு வந்து வந்துருவியா? நீ வந்து இப்படி இருக்கிறதுனால தான்க்கா அந்த மல்லி வந்து பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்து போறா. ஸோ, அதனால வந்து நீ வந்து எப்படியுமே வந்து நீ வந்து வெண்பா வந்து விட்டு குடுத்துறாத. வெண்பா வந்து உன் கைக்குள்ள வந்து வச்சுக்கிட்டேன்னா, விஜய் வந்து உனக்குள்ள வந்து இருக்கிற மாரி. ஸோ, அத வந்து நீ வந்து என்னைக்குமே வந்து மறந்துறாத. அப்படிங்கிற மாரி வந்து நம்ம அ நிஷா இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ஏத்தி விடுறாங்க. சரி ஓகே, உடனே வந்து தூங்கிட்டு இருந்தவங்கள வந்து கட 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 கடமட்ட 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 கடமட்டன்னு வந்து எழுப்பி, "கிளம்புங்க கிளம்புங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வெண்பாவ வந்து கூட்டிட்டு வாங்க. என்ன இவ்ளோ லேட் வந்து பண்றீங்களே, இந்த லேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வந்து வராது. குழந்தை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எப்போ வந்து நம்மள வந்து கூட்டிட்டு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து மனசுல வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து தூங்குறதோ, என்ன பண்றதோ வந்து நீங்க வந்து அதெல்லாம் வந்து செகண்டரியா வந்து இருக்கணும். முதல்ல வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு வர்றது, குழந்தைய வந்து உங்க பக்கம் வந்து கொண்டு வர்றது எல்லாமே வந்து உங்களுடைய கையில ஃபிங்கர் டிப்ல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்றாங்க. எதனால வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு தூக்கம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சாயந்திரம் டைம்ல ஸ்கூல் வந்து விடுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியாப்பட்ட தூக்கம். ஸோ, அந்த தூக்கத்துக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரேணு அம்மா கூடயே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து வந்துட்டாங்க இவங்க கூட. ஸோ, வந்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பரா தான் வந்து போயிட்டுருக்கு. ஏதோ வந்து நிஷாவுடைய பாஸ்வேர்டெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க. வெண்பா குட்டி இருந்துட்டு, அதுலேருந்து கால் பண்ணி எப்படியோ வந்து நான் வந்து இந்த விஷயத்துக்காக தான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரிவிச்சாச்சு வீட்டுக்கு. ஸோ, அப்படி இருக்கும்போது மல்லியோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ, அது குறையறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா உங்களையே வந்து எல்லாருமே வந்து கார்னர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால தான் நான் வந்து கிளம்பி வந்து வந்துட்டேன். இல்லன்னா வந்து நான் வந்து உங்கள விட்டு வந்து எப்படி வந்து இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும்ல மல்லிமா. ஸோ, நீங்க வந்து எப்படி வந்து என்ன வந்து அப்படி வந்து நினைக்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பேசிட்டாங்க. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இதுவும் வந்து டவுட்டும் வந்து கிளியர் ஆயிடுச்சு. எப்படியோ வந்து வெண்பா வந்து நம்மள வந்து மறக்காம வந்து இப்படி வந்து சொல்லிட்டாளே அப்படிங்கிறதே வந்து நம்ம மல்லிக்கு வந்துட்டு வந்து ஒரே பெருமையா இருக்கு. சரி அந்த பெருமையோட சேர்த்து இன்னும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆ வெண்பா இருந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அடுத்த நாள் காலையில வந்து ஸ்கூலுக்கு வந்து போணும். ஸோ ஸ்கூலுக்கு வந்து போறதுன்னா வந்து மிகப்பெரிய ஒரு இதுவே வந்து போராட்டமே வந்து நடக்கும். ஏன்னா வந்து காலையிலேயே எழுந்த உடனே வந்து குழந்தைய வந்து குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அந்த பேக் எல்லாம் வந்து எங்கே இருக்கோ அடுத்த நாள் காலையில அதுக்கு முன்னாடி வந்து லீவ் விட்டிருந்தா வந்து அந்த நோட்டு புக்ஸு, பென்னு, பென்சிலு, இல்ல எரேசரு, ஷார்ப்னரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கெங்கே எல்லாத்தையும் வந்து கிடக்குதோ அதெல்லாம் வந்து பையில தூக்கி வந்து போட்டுக்கிட்டு, அப்படியே வந்து அறக்க பறக்க வந்து இந்தா ஒரு 2 வாய் வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய வந்து அறக்க பறக்க வந்து அமுச்சு விட்டுட்டு, இந்த மாரியெல்லாம் வந்து நடந்துட்டுருக்கும். ஸ்கூலுக்கு வந்து போற குழந்தைய வந்து அனுப்புறது தான். ஸோ அந்த மாரி தான் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சேன். அந்த மாரி வந்து நடக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா வந்து சொல்றாங்க. யார்கிட்டன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகிட்ட. மல்லி வந்து கேட்குறாங்க அதுக்கு முன்னாடியே. "நீ வந்து எப்படி வந்து ரெடி ஆயிட்டு வந்து வந்த ஸ்கூலுக்கு? யார் உன்ன வந்து ரெடி பண்ணி வந்து விட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து யார் வந்து என்ன வந்து ரெடி பண்ணி வந்து விட்டாங்க? யாருமே வந்து ரெடி பண்ணி விடல. நான் தான் வந்து இந்த ரேணுமா கிட்ட வந்து, "இலங்க இலங்க என்ன வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க. நான் வந்து சீக்கிரமா வந்து ஸ்கூலுக்கு வந்து போணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து என்ன வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பாம நீங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வந்து என்ன வந்து குளிப்பாட்டி விடுங்க. எனக்கு வந்து தேவையான திங்க்ஸ வந்து எடுத்து குடுங்க. எனக்கு தேவையான சாப்பாடு வந்து வேணும். ஃபுட் வந்து வேணும். லஞ்ச் வந்து வேணும். அதெல்லாம் வந்து நீங்க தானே வந்து செஞ்சு குடுக்கணும். என்னுடைய அம்மான்னா நீங்க தானே வந்து எல்லாமே வந்து எனக்கு வந்து பண்ணி குடுக்கணும்." ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தான் வந்து அவங்கள வந்து போட்டு வந்து எழுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்றாங்க. ஸோ இத வந்து பார்த்த நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு எப்படியோ வந்து மல்லிகிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியாச்சு. "ஓ! அப்படியெல்லாம் வந்து நடந்ததா வெண்பக்குட்டி? சரி ஓகே. இதுக்கப்புறம் வந்து நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல. எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன். நீ வந்து ஒண்ணும் கவலைப்படாத. மதியத்துக்கு வந்து உனக்கு வந்து சாப்பாடு வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்துடுறேன். ஏன்னா வந்து உன்ன வந்து ஒரு நாள் பார்க்கலன்னா கூட வந்து என்னுடைய மனசு வந்து பயங்கரமா வந்து வலிக்கும் வெண்பா. அது வந்து உனக்கே வந்து நல்லா தெரியும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து என்ன வந்து எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நானும் வந்து உன்ன வந்து எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிட
மாட்டேன். நீ அப்படி சொல்லிட்டு போன உடனே வந்து எனக்கு வந்து மனசே வந்து கேட்கல தெரியுமா? அவ்வளோ வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு." அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வெண்பா கிட்ட வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிஷா மூதேவி இருந்துட்டு கண்டிப்பா வந்து இந்த ரேணுகாவ வந்து என்ன பண்ண போறாங்க, இந்த சுடர வந்து ஓடி போயிட்டு முதல்ல வந்து குழந்தைய வந்து கூட்டிட்டு வா ஸ்கூல்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொரத்தி வந்து அனுப்புறாங்க தூங்கிட்டு இருந்தவள. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து வெண்பா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் வந்து பேசிக்கிட்டு ஏகப்பட்டதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போச்சு, இப்படி போச்சு, அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு வந்து ஏதோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாவுமே வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி வந்து நான் தான் வந்து எழுப்பி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து வந்தேன் ரெடியாகி அப்படின்னலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இத வந்து கேட்டுட்டாங்க காதுல. "ஓ! உங்களுடைய திட்டம் வந்து அதுதானா? என்ன வந்து கெட்ட பேர் வந்து ஆக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய திட்டமா? அந்த திட்டத்துக்கு வந்து நான் வந்து எடம் கொடுக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கைய வந்து தட்டிக்கிட்டு வந்து வராங்க. "ஓ! அப்படி வந்து நடக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்டி உன்ன வந்து பார்க்க தான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. என் குழந்தைய வந்து எதுக்காகடி வந்து பார்க்கறதுக்கு வந்து வர?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டு வந்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து சண்டை வந்து வரும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.